பொதுவாக நடுத்தர மக்கள் எல்லாமே மகிழுந்து எல்லாமே வாங்கணும் ஒரு ஆர்வம் இருக்கு. பார்க்கும்போது இந்த மகிழுந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இவங்க கூட இருக்கும் போது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பராமரிப்பு எப்படி இருக்கு, அதோட இயந்திரத்தோட திறன் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லா விஷயமும் நான் யோசிப்போம். இந்த ஸ்டைலை பொறுத்தவரையும் அதோட இயந்திரம் எப்படி இருக்கு, அதோட திறன் எப்படி இருக்கு, என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணும் போதவே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ஒன்று இதோட குவாலிட்டி தான் சார். ஏன்னா நார்மல் எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டியே கொஞ்சம் வீக்காக இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு இதோட வெயிட்னஸ் தான். சேஃப்டின்றது வந்து உள்ளோ இன்டீரியர் அதெல்லாம் இல்லை, ஃப்ரண்ட் லுக்கே சேஃப்டி தான் சார். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நார்மல் எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து ஃப்ரண்ட் பம்பரோட வந்து உங்களுக்கு இணையற போல இருக்கும். ஆனா இதுல வந்து அது விலகியே இருக்கு. இதோட இடைவெளியே எனி சடன் அந்த இம்பாக்ட் என்றது வந்து வந்தா உடனே உள்ள தாக்காது, இன்ஜினை வராது. என்ன வகையான இயந்திரம் பயன்படுத்துறீங்க? நம்ம என்னன்றது ஸ்மார்ட் டெக் இன்ஜின் என்றது கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் டெக்? ஆமா, ஸ்மார்ட் டெக் இன்ஜின் 4 சிலிண்டர் 16 வால்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இன் பெட்ரோல் டீசல் என்னும் போது உங்களுக்கு 1.3 லிட்டர் இன்ஜின்ல கொடுத்துருக்காங்க. சேம் ஸ்மார்ட் டெக் இன்ஜின் தான். உங்களுக்கு டீசலோட பவர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர்ன்றது சொல்லுவோம், உங்களுக்கு 75 PS சொல்லுவோம். இதோட டார்க் பவர், அந்த புல்லிங் பவர்ன்றது வந்து இதுல அதிகம் சார். 190 நியூட்டன் மீட்டர்ன்றது சொல்லுவோம் உங்களுக்கு. பிளஸ் என்னன்னும் போது உங்களுக்கு நார்மல் எல்லா கார்லயும் இருக்குது பேட்டரி, உங்களுக்கு கூலண்ட் ஆயில், உங்களுக்கு ஆயில் செக்மெண்ட் எல்லாம். அது வந்து எவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாத்த வேண்டியது வரும்? செவி பொறுத்தவரையிலும் எவ்ரி 15,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் டைம் மாத்தினா போதும் சார். நான் நார்மல் எல்லாமே இப்போ சர்வீஸ் பொறுத்தவரையில என்னன்னா அதர் ப்ராடக்ட் இந்த கம்பேர் பண்ணும்போது நம்ம இதுல வந்து 15,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் டைம் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணன்றது போதும். பிளஸ் இந்த இன்ஜின் வைஸ் இன்னும் நிறைய ஆட் ஆன் கொடுத்துருக்காங்க சார் நம்ம சைட்ல. சொல்லுங்க. அண்ட் CPRS Chevrolet ப்ராமிஸ் ரீட்டேல் ஸ்கீம்ன்றது இப்போ விட்டு இருக்காங்க. அது என்னன்னா அது ஒரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ஜீரோ ஆஃப் மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். in 3 years or 40,000 kilometersல நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சர்வீஸ் பேக்கேஜ். இந்த மகிழுந்து வாங்கும்போது அந்த ஆமா சார் வரும் எங்களுக்கு சலுகை கிடைக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா சலுகைன்றது. ஆனா இன்ஜின் வாரண்டின்னு பாத்தீங்கன்னா 3 years or 1 lakh kilometers. 40 லிட்டர் நீங்க கொள்ளளவு சொன்னீங்க பெட்ரோல். எவ்வளவு மைலேஜ்? எவ்வளவு மைலேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிலேயே உங்களுக்கு 15 பெட்ரோல்ல வருது சார். ஹைவேஸ்ல போகும்போது 18 ல இருந்து 20 கன்ஃபார்ம் மைலேஜ் சார். டீசல் போனீங்கன்னா சிட்டிலேயே 18 ல இருந்து 20 வரலாம் வருது. 18 to 20. இந்த ஹைவேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஏர்ஐ சர்டிஃபைட் 22.1 கொடுத்துருக்காங்க. ஹேமத், சொல்லுங்க சார். நிறைய விஷயங்கள் பேசாச்சு. கண்டிப்பா சார். பொதுவா ஒரு வாடிக்கையாளராக கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சுலபமா நீங்க பதில் சொல்லிட்டீங்க. நிச்சயமா எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழுந்து, அதுவும் ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் நிறைஞ்ச ஒரு மகிழுந்து, அதுவும் குறைந்த விலையில இந்த மகிழுந்து கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நாங்க எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே இதுல பூர்த்தியா இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஒரு சோதனை ஓட்டம் போயிட்டு வந்தா இன்னும் ஒரு 100% எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா சார், பார்க்கலாம் சார். அடுத்த சோதனை ஓட்டம் போலாமா? போலாம் சார். நிச்சயமா செவர்லைட் ஸ்டைல் அந்த வண்டி ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம். அந்த முறையா ஒரு அமெரிக்க நிறுவனத்தோட ஒரு வாகனத்தை ஓட்டி பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி எனக்கு இருக்க போது. போய் பார்க்கலாம் வாங்க. செவர்லைட் ஸ்டைல் அந்த வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஹேமத் வந்து பகிர்ந்துகிட்டாரு. இப்ப சுரேஷ் என் கூட இருக்காரு. சுரேஷ், உங்க கூட சேர்ந்து நான் பயணிக்க போறேன். ஒரு பயணியா இந்த வாகனம் ஒரு மகிழ்ந்து நான் ஓட்டும் போது எந்த அளவுக்கு உணர்வேன், எந்த அளவுக்கு ஒரு சொகுசான பயணம் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா? கண்டிப்பா சார். சரி, இவரு கூட சேர்ந்து பயணிக்க நான் தயாரா இருக்கேன். என் கூட வரதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? போயிட்டே இருக்கலாம். போலாமா? போலாம். போங்க. சுரேஷ், நிச்சயமா ஒரு மகிழுந்துல போகும்போது அதோட இட வசதியை பத்தி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அதை பத்தி சொல்லுங்க. எப்படி நம்ம ஓட்டும் போதும் சரி எப்படி இருக்கு? இது வந்து செவர்லைட் ஸ்டைல். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிகர் செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் 4.2 மீட்டர் செக்மெண்ட்ல வருது இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரியல் சிடான் அப்படின்னு சொல்றாங்க இந்த செக்மெண்ட் காரை. டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் மட்டும் இல்லாம
டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து கம்ஃபர்ட் லெவல் கொடுத்துருக்காங்க. லைக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா விங் சப்போர்ட் இருக்கும். இந்த இடத்துல நம்ம உட்காந்து ட்ரைவ் பண்ணும் போது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு விங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டிரைவிங் கம்ஃபர்ட். அதே மாதிரி உங்க டிரைவர் சீட்ல உட்கார்ந்தாலும் உங்களால சரௌண்டிங் வியூ எல்லா வியூவும் கிளியரா பார்க்க முடியும். நிச்சயமா அந்த சாலை வந்து முகப்போதும் தெரியுது நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படி மேடு பழம் உடனே கண்டுபிடிக்க முடியுது. டேஷ்போர்டோட சைஸ் வந்து ரொம்ப டவுன்ல போறதுனால ஹரிசாண்டல் வியூ கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி உங்க சிட்டி டிராபிக்லயும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓட்டணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட் வந்து குவார்டர் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லயுமே. ஸோ ஏதாவது சின்ன லேண்ட்ஸ் அவர் சந்தில் டர்ன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஈஸியா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம், ஆப்போசிட் ஆப்ஜெக்ட் பார்க்க முடியும். இன்கேஸ் ஆப்போசிட்ல வந்து ஏதாவது டிவைடர் இருக்கா, பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு பார்த்து டர்ன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏரோடைனமிக் டிசைன். ஸோ வந்து ஸ்பீட் போகனாலும் உங்களுக்கு வந்து எந்த வாபிளிங் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. நிச்சயமா இவ்வளவு தூரம் வந்தாச்சு. வரும்போது அந்த பயணத்தை வந்து என்னால சுகமா உணர முடியுது. இப்ப நீங்க ஓட்டிட்டீங்க, இப்ப நான் ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவா? கண்டிப்பா நீங்க ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நிச்சயமா. தயாரா இருக்கீங்களா? போலாமா? நான் தயாரா இருக்கேன், போயிட்டே இருக்கலாம். செவர்லெட் ஸ்டைல் நிச்சயமா ஒரு ஓட்டும் போது நான் எந்த அளவுக்கு உணர்ந்தனோ அந்த அளவுக்கு ஒரு சொகுசான பயணத்தை என்னால நிச்சயமா இந்த மகிழுந்துல உணர முடியுது. நிச்சயமா அதோட சாலையோட பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப ஒரு அகண்ட ஒரு திரையை வந்து முழுவதும் எனக்கு தெரிய ஆரம்பிக்கிட்டு, அதனால வந்து யாருனாலும் ரொம்ப சுலபமா நிச்சயமா நம்மளால ஓட்ட முடியும். நிச்சயமா பொதுவா நம்ம வீட்டுக்கு ஒரு மகிழுந்து வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட பெரும்பாலும் வந்து என்ன மகிழுந்து வச்சிருக்கோம் அதை பொறுத்து தான் வந்து அதை கௌரவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த செவர்லைட் நிறுவனம் பண்ணாலே ஒரு அமெரிக்க நிறுவனம், அதனால தைரியமா நம்ம வாங்க முடியும். அதுவும் அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனமா தான் இந்த மகிழுந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் கூட நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும். நிச்சயமா ஒரு செம்ம வண்டி ஓட்டுன ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. நிச்சயமா செவர்லைட் நிறுவனத்தை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கும். ஆரம்பத்துல அந்த நிறுவனத்தோட ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு மகிழுந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தோட பேர் வந்து காப்பாற்றணும். கிட்டத்தட்ட 1911 இருந்து இந்த நிறுவனம் இருந்துகிட்டு இருக்கு. பல வகையான மகிழுந்து கொடுத்தாலும் இப்ப சமீபத்தில் அறிமுகமான இந்த ஷைல் அப்படின்றது நம்மளோட கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகனம், நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகனம். நிச்சயமா நீங்களும் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு முறை சோதனை ஓட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க சொன்ன எல்லா விஷயம் சரி அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சதீஷ் ரொம்ப நன்றி, உங்களுக்கு இந்த பயணிக்க வச்சதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சரியா? சரி, மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் சந்திக்கலாம். கண்டிப்பா. சரி, இந்த வாரம் இந்த மகிழுந்தை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல மகிழுந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.